ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க, நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா தூத்துக்குடி முத்துநகர் பீச் மற்றும் நெருஜி கடற்கரை பூங்கா இந்த ரெண்டை பற்றியும் காதலர் தினத்தன்று மக்கள் வந்து இதில் டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணாங்க, நாங்கள் எப்படி இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், அதை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காதலர் தினத்தன்று February 14 வந்து நாங்கள் வந்து முத்துநகர் பீச்சுக்கு ஷூட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு போனோடனே நெருஜி கடற்கரை பூங்காவுக்கு தான் போனோம். அங்கே பாருங்கள், விளையாட்டு மைதானங்கள் தமிழக அரசால் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு. அனைத்து மக்களும் மாலை நேரத்தில் வந்து ஒரு சிறந்த உடற்பயிற்சி மைதானமாகவும் இது அமைக்கப்பட்டிருக்கு. ஸ்கேட்டிங் செய்கிற மக்களுக்கு, பிள்ளைங்களுக்கு, குழந்தைகளுக்கு ப்ராக்டிஸ் செய்கிற வகையில் வந்து மைதானம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அனைத்து நோயாளி பேஷண்ட்டுகளும் நல்ல ஒரு உடற்பயிற்சி செய்து நல்ல வளம் பெறணும், நோயின்றி வளம் தமிழக அரசால் ஒரு சிறந்த உடற்பயிற்சி மைதானம் அப்படின்னா நெருஜி கடற்கரை பூங்கா தான். அடுத்து இங்கே பாருங்கள், இந்த காதலர் தினத்தன்றும் சரி, பொங்கல், தீபாவளி எந்த ஒரு ஸ்பெஷல் டேனாலும் முத்துநகர் பீச் வந்து ஒரு நல்ல சூப்பராக இருக்கும். அங்கே அரேஞ்ச்மெண்ட்டு சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைகளுக்கு விளையாடுவதற்கான கார் டிரைவிங், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸு, அது மட்டும் இல்லை என்ஜாய் பண்ணுற வகையில் டிஃப்ரெண்ட்டாக அங்கே வந்து விளையாட்டுகள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, போட்டிங் போகிறதும் சரி, எல்லாமே டோக்கன் எடுத்து போகிறது ரொம்ப செம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நாங்களும் நல்ல போட்டிங் போய்ட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். என்ன தண்ணி தான் ஃபுல்லாக மேலே பட்டுட்டு. அடுத்து பாருங்கள், தின்பண்டங்கள் வாங்கி சாப்பிட்றோன்னா சாப்பிட்றதுக்கு வந்து வயிறும் காசும் தான் வேணும். இல்லாத தின்பண்டங்களே இருக்காது முத்துநகர் பீச்சில். அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் அங்கே இருக்கும் கடைகள்லாம். நம்ம மனசுக்கு கஷ்டம் அப்படின்னா ஒரு மாலை நேரத்தில் முத்துநகர் பீச்சில் போய் இருந்தோன்னு வைங்களேன், மனசுக்கு அப்படி ஒரு அந்த இயற்கையான சூழல் மனசுக்கு அப்படி ஒரு நிம்மதியை தரும், ஒரு புத்துணர்ச்சியை தரும். அந்த அலைகளுடைய ஒலிகள், ஓசைகள் எல்லாமே நம்ம மனசில் இருக்க கவலைகள் பாருங்கள் எல்லாமே மறந்து அந்த இயற்கையை ரசிக்கிற மனப்பக்குவம் வந்து வந்துடும். அந்த அளவுக்கு முத்துநகர் பீச் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த இடமாக இருக்குது. தூத்துக்குடியில் ஒரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது முத்துநகர் பீச் தான். எதுக்கு முத்துநகர் பீச் வந்துச்சு அப்படின்னா, தூத்துக்குடிக்கு மறுபெயர் வந்து முத்துநகர். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, தூத்துக்குடி வந்து முத்து விளைவிடம். அங்கே வந்து எப்படி என்ட்ரன்ஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரிசப்ஷன் லிஸ்ட்டில் அதாவது முத்து விளையிற இடமாக இருந்ததால் முத்துநகரானது. அது வந்து சிப்பிலேருந்து முத்து வர்ற மாதிரி அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் அங்கே வந்து அழகாக பண்ணியிருப்பாங்க. திருவள்ளுவர் சிலை எல்லாமே அப்படியே ஒரு அழகாக அங்கே அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, காதலர் தினத்தன்று ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும் இடமாகவும் முத்துநகர் பீச் அமையுது. குழந்தைகள்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி இவ்வளோ அழகாக அந்த பீச்சில் விளையாடுறாங்க பாருங்கள். அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து எல்லாத்தையும் மறந்து அதை வந்து நம்ம ரசிக்கிற தருணமாக தான் அது இருக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து ஒரு ஷூட்டிங் பாட்டாகவும் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற இடமாகவும் இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இயற்கை சூழல். ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளும் தன்னை மறந்து விளையாடுற இடமாகவும் தான் முத்துநகர் பீச் இருக்குது. அது மட்டும் இல்லை, நானும் என் பிள்ளைகளும் நல்லாவே என்ஜாய் பண்ணோம், நல்லாவே விளையாண்டோம். அது போக அந்த கார் ஓட்டி விளையாடுறதும் சரி, எல்லாமே நல்லபடியாக விளையாண்டு நல்லாவே ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு ஓரளவுக்கு நல்லா இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, காதலர் தினத்தன்று ஒவ்வொருத்தரும் அங்கே தினத்தன்று காதலை வெளிப்படுத்தும் அழகை பார்த்து ரசிக்கும் தருணமாக தான் அங்கே இருந்துச்சு. ஒவ்வொரு ஜோடிகளும் அவ்வளோ அழகாக வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் அங்கே எவ்வளவோ மக்கள் இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காமல் அவங்களுடைய அன்பை மட்டும் தனிப்பட்ட முறையில் வெளிப்படுத்தும் அழகுலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கிற இடமா இருந்தாலும் சரி, அவங்கள வந்து அந்த அளவுக்கு வந்து ஒருத்தர் அதில் ஒரு பாசமாக அன்பாக வந்து ஃபேமிலியாக வந்து செலிப்ரேட் பண்ணாங்க காதலர் தினத்தை. விளையாட்டு பொருட்களை பாருங்கள், ஐஸ்கிரீம் ஒரு பக்கம், விளையாட்டு பொருட்கள் இல்லாத இதே கிடையாது. அடுத்து ஸ்நாக்ஸு, தின்பண்டங்கள் இங்கே பாருங்கள், சிக்கன் கட்லெட்டு, அதுக்கப்புறம் பானிபூரி, கூல்ட்ரிங்க்ஸு, சோளம், வேர்க்கடலை, அப்புறம் கட்லெட்டு, எல்லா வகையான கட்லெட்டு, அப்புறம் பொட்டேட்டோ ரோல், சிப்ஸு, இங்கே பாருங்கள் மாங்காய் இல்லாத ஸ்நாக்ஸே இருக்க முடியாது. அவ்வளோ எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக நல்ல குவாலிட்டியாக ஹைஜீனிக்காகவும் இருந்தது. நாங்களும் நல்லாவே வேர்க்கடலை எல்லாமே வாங்கி ஓரளவுக்கு நல்லாவே சாப்பிட்டோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இந்த தாத்தாவை பாருங்கள், அது விளையாடிச்சாமா பபுள்ஸ் எவ்வளோ அழகாக விட்டுட்டுருக்காரு, பார்க்கவே நல்லா அழகாக இருந்துச்சு. அப்படியே ஷூட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பஞ்சு மிட்டாய் அதுவும் நல்லா விற்றாரு, வாங்கி நல்லா சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்து முத்துநகர் பீச்சுடைய என்ட்ரன்ஸ் வரவேற்பு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஆனால் பார்த்துருந்ததுமே அப்படி எல்லாத்தையுமே நம்ம கவலைகள் எல்லாம் பறந்து ஓடிடும். அந்த அளவுக்கு ஒரு அழகான இடமாகத்தான் இருக்குது முத்துநகர் பீச். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு நான் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். இதுதான் எங்கள் தூத்துக்குடி முத்துநகர் பீச். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன? நீங்கள் தூத்துக்குடிக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம முத்துநகர் பீச்சை. பார்த்துட்டு உங்கள் கவலைகள்லாம் மறந்து போயிடும். வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ஹாப்பியாக தான் திருப்புவீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே மக்களே, பாய். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.